தமிழ் வித்தியாலயத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான சிரேஷ்ட மாணவ தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் ஆணையாளராக கடமை புரியும் பாடசாலையின் கௌரவ அதிபர் அவர்களிடம் ஒரு சிறிய கலந்துரையாடல். வணக்கம் தேர்தல் ஆணையாளர் அவர்களே. இந்த தேர்தலானது பாடசாலைக்கு அவசியமானதா? நிச்சயமாக. இந்த தேர்தலானது பாடசாலையில் ஒவ்வொரு முறையும் நடைபெறுகிறதா? நான் பாடசாலையை பொறுப்பேற்ற ஆண்டிலிருந்து இன்று வரை திட்டவட்டமாக கூறினால் கோவிட் காலத்தில் கூட இந்த தேர்தல் முறை சிறப்பான முறையிலும் பாதுகாப்பான முறையில் நடந்ததை நீங்கள் எங்கள் முகநூலினூடாக காணக்கூடியதாக. தேர்தல் ஆணையாளர்களே, இப்பாடசாலையில் தேர்தலை நடத்துவதற்கான நோக்கம் யாது? அதாவது பாடசாலையின் மாணவ தலைவர்கள் மாணவர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாக காணப்படுகிறது. ஜனநாயக ரீதியில் இத்தேர்தல் நடைபெறுகிறதா? நிச்சயமாக. காரணம், தரம் 1 தரம் 11 மாணவர்கள் வரையும் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் குழாத்தினர் அனைவரும் தங்களுக்கு விருப்பமான மாணவனை தெரிவு செய்கிறார்கள். எனவே இது ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்படும் ஒரு தேர்தலாக நான் கருதுகிறேன். போட்டியிடும் 4 வேட்பாளர்களில் ஒருவரை பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அனைவரும் தெரிவு செய்கின்றனர். சிறந்த ஜனநாயகம் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனாலும் இத்தேர்தலில் போட்டியிடும் 4 தெரிவு செய்தவர் யார்? உங்கள் கேள்வி எனக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், தெரிவு செய்யப்படுபவர் அனைவராலும் தெரிவு செய்யப்படுகின்றார். தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் என்று உங்கள் கேள்வி கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் அந்த 4 தேர்ந்தெடுக்கப்படுவது பாடசாலையில் 10 நியதிகளுக்கு உண்டாகும். உதாரணமாக அவர்களுடைய வருகை, அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்கள் தொடர்பான விடயங்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய கல்வித்துறையில் அவதானம் செலுத்தும் விடயங்கள், மேலும் அவர்களுடைய இணைப்பாளர்களான செயற்பாடுகள் போன்ற 10 நியதிகளை கொண்டே ஆசிரியர் குழாத்தினர் 5 சேர்ந்து மாணவரை தெரிவு செய்யும். அதன் பிறகு அவர்கள் சிரேஷ்ட மாணவ தலைவர் போட்டிக்கு தகுதி பெற்றவர்களாக போட்டியிடுவார். ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் இத்தேர்தலில் சிரேஷ்ட மாணவ தலைவர்களும் தெரிவு செய்யப்படுகின்றனர். இதுவரை காலமும் அவர்கள் முன்வைத்த கொள்கைகளை செய்துள்ளார்களா? தற்போது தெரிவு செய்யப்பட உள்ள சிரேஷ்ட மாணவ தலைவர்கள் அவர்கள் முன்வைத்த கொள்கைகளை நிறைவேற்றுவார்களா? நிச்சயமாக. காரணம், 100க்கு 100% நிறைவேற்றினார்கள் என்று கூற முடியாது. அதே போல் தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் செய்யவில்லை என்றும் கூற முடியாது. தங்களால் இயன்ற அளவு தங்களுடைய கொள்கைகளை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். கொள்கைகள் எனும்போது அவர்கள் இந்த பாடசாலையில் கண்ணூடாக அறிந்த விடயங்கள், கேள்விப்பட்ட விடயங்கள், தனக்கு இந்த விடயத்தை விட இன்னும் முன்னோக்கி இந்த பாடசாலை செல்வதற்கு இந்த விடயங்களை சீர் செய்ய வேண்டும் என்று தங்களுடைய எண்ணங்கள் ஊடாக அறிந்த விடயங்களையே கொள்கைகளாக முன்வைக்கின்றார்கள். உதாரணமாக இந்த பாடசாலையில் கொள்கைகளை நீங்கள் வாசிக்கும் போது கேட்டிருப்பீர்கள். ஒரு மாணவி வாசித்தால் மாதத்திற்கு ஒரு முறை நடக்க வேண்டிய மாணவர் மன்றம் 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. அதனை சீர் செய்ய நான் என்னுடைய கொள்கையில் சேர்த்துள்ளேன் கூறுகின்றேன். அதே போன்று அந்த விடயமானது அந்த மாணவியினுடைய ஏதோ ஒரு எண்ணக்கருவில் தாக்கம் செலுத்துகிறது. இந்த மாணவர் மன்றம் ஒவ்வொரு மாதமும் தவறாது நடைபெற வேண்டும் என்று அந்த வகையில் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை முன்வைக்கின்றார்கள். தங்களால் இயன்றவரை கொள்கைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள், செய்தும் இருக்கின்றார்கள். அதனால் 100க்கு 100% என்று என்னால் சரிவர கூற முடியாது. இந்த வருடத்தில் நீங்கள் கூறிய வகையில் 4 சிறந்த தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் யாராக சிரேஷ்ட மாணவ தலைவராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவார் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. இத்தேர்தல் நீங்கள் கூறியவாறு ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றிருக்கிறது. ஜனநாயக முறையிலும் நடைபெற்றிருக்கிறது. மாணவ தலைவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனூடாக பாடசாலைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை அல்லது சேவை என்ன? நிச்சயமாக நன்மை என்றே கூற வேண்டும். காரணம், ஒரு அதிபரால் மாணவர் தலைவர் தெரிவு செய்யப்படும் பட்சத்தில், ஒரு ஆசிரியரால் மாணவர் தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் மாணவர்களூடாக மாணவர்களுக்கு விழுமியங்களையும் வழிநடத்தல்களையும் செய்ய வேண்டியவர் மாணவர் தலைவர். எங்களுடைய பாடசாலை மாணவர் தலைவர் தெரிவு செய்யப்படுவது மாணவர்களால். ஆகவே அவருடைய வார்த்தைகளை மாணவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். மாணவர்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்களை மாணவர் தலைவர் சரியாக செய்வார். காரணம், அவர்களால் தெரிவு செய்யப்பட்டது. எனவே மாணவர்களால் மாணவர் தலைவர் தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் அது சிறந்த முறையான ஒரு நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் நிர்வாகத்துக்கு உதவக்கூடிய வகையிலும் அவர் செயல்படுவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.
இத்தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கெண்ணல் முடிவடைந்து சிரேஷ்ட மாணவ தலைவரை எப்போது அறிவிப்பீர்கள்? நாங்கள் இன்று காலை 8 மணி அளவில் வாக்கு பதிவுகள் நடைபெறும். சுமார் 1 மணித்தியாலும் 30 நிமிடங்களில் வாக்குப்பதிவு முடியும் என்று எண்ணுகின்றோம். பழைய மாணவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அதன் பிறகு 9:30 தொடக்கம் 10:30க்குள், அதாவது 1 மணித்தியாலத்திற்குள் வாக்கு எண்ணல்கள் நடைபெற்று சரியாக 10:30 மணி 11 மணிக்கு இடையில் சிரேஷ்ட மாணவ தலைவருக்கான பெறுபேறு அறிவிக்கப்படும். இடைவெளி வரை அதன் பின் கற்றுக்கற்பித்தல் சாதாரண வகையில் நிலையும். இதுவரை தேர்தல் கள பற்றிய தகவல்களை எமக்கு வழங்கி உமது நேரத்தை செலவழித்தமைக்காக மிக்க நன்றி தேர்தல் ஆணையாளர்களே. உங்களுக்கு